அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரமதானுடைய சக ரெசிபியை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம எக் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த எக் கிரேவி செய்கிறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் வித்தியாசமாக நல்லாயிருக்குங்க. அதுக்கு 10 எக் எடுத்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஆறுனதும் அதோட ஒயிட்டை தனியாகவும் எல்லோ தனியாகவும் நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஒயிட்டை பொடிசாக அந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு 150 ml எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் வரும் வரை நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் கரைஞ்சி வரும் வரை நம்ம வெயிட் பண்ணணும். கண்ணாடி பதம் வரணும். அதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பை கொஞ்சம் சேர்த்தோன்னா வெங்காயம் சீக்கிரம் கரையுங்க. கரைஞ்சி அந்த நல்ல அந்த கண்ணாடி பதம் வரும். இந்த மாதிரி வந்ததும் 200 கிராம் தக்காளியை நல்ல பொடிசாக நறுக்கி அதையும் இதோடு சேர்த்துட்டேன். அதுவும் சேர்ந்து ரெண்டும் நல்லா கரையணும். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சகருக்கு ரைஸோட இதோட ரசம் இருந்தால் போதுங்க, சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பிரெட் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வரணும். இந்த நேரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா நைஸாக அரைச்ச தேங்காய் விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக, நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி ஊற்றணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொடுக்கணுங்க. அந்த மாதிரி நல்லா கொடுத்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு மசாலா. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட்டு இதோட சேர்த்துடணுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த எக் ஒயிட்டோட இந்த மசாலா நல்லா சேரணுங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஒரு 2 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம திறந்து 50 கிராம் கேஷ்யூ நட் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தாங்க. சூப்பரான எக் கிரேவி ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஃபீட்பேக்கை தெரிவிங்க. ஓகே, பை.